ஹாய் உறவுகளே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 அந்த நகை கடன பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 10 மாசத்துல எப்படி அடைக்கிறத பத்தி. இதுக்கு வந்த கமெண்ட் தான் இந்த கமெண்ட். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "ஏம்மா உங்க வீட்டுக்காரர் தான் வேலைக்கு போறான். நீ வந்து வேலைக்கு போ மாட்டியா? உனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லையா? உனக்குன்னு ஒரு வருமானம் இல்லையா? வீட்டுக்காரர் வருமானத்துல நீ கடன் கட்டாதது இல்ல கில்லாடி. இப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்கன்ற" மாரி கேட்டிருக்காங்க. கரெக்ட்டு தான். ஒரு பொண்ணு வந்து கண்டிப்பா சம்பாரிக்கணும் தான் இது பண்ணணும். ஆனா வந்து ஒரு பெண் கல்யாணம் ஆன அதுவும் கல்யாணம் ஆன பெண்ணுக்கு வந்து சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குழந்தைங்க இருக்கும். 1 குழந்தை இல்ல 2 குழந்தை இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தை இருக்கு. ஒரு பொண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. பெண் குழந்தை வந்து யூகேஜி படிக்கிறா. பையனுக்கு இப்ப தான் 1 வயசு ஆகுது. நான் அந்த குழந்தைய விட்டுட்டு எப்படி நான் வேலைக்கு போ முடியும்? அதுவும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் பால் கூட மறக்காத குழந்தைய நான் எப்படி விட்டு வேலைக்கு போ முடியும்? அதாவது நான் வந்து சம்பாரிச்சு என் வீட்டுக்காரருக்கு குடுக்குற சம்பாத்தியத்தில நான் வந்து அதிலேயே வந்து ரூ. 1,50,000 சீட்டு போட்டிருக்கேன். என் பொண்ண ஸ்கூல் படிக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டு செலவு, வீட்டு வாடகை ரூ. 6,000 ப்ளஸ் எல்லாம் சேர்த்தோனே ரூ. 7,000 வந்துரும். ஈபி எல்லாம் சேர்த்து. இதெல்லாம் குடுத்து நான் சேமிப்பு பண்றேன். அப்போ வந்து என்ன சொல்றது? எந்த காசையும் நான் ஊதாரியா செலவு பண்ணலையே! அப்ப நீங்க எப்படி வந்து இந்த கமெண்ட் பண்ணுவீங்க? அது இல்லாம யாரும் வந்து வேலைக்கு போக வேண்டான்னு நெனைக்கல. வேலைக்கு போறதுக்கான சூழ்நிலை இல்ல. சரிங்களா? இப்படி யார பத்தி தெரியாம வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. வந்து இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. எதுக்கு வந்து இந்த மாரி பேசி மனசு கஷ்டப்படுத்துறீங்க? குறைஞ்சபட்ச சம்பளத்தில எப்படி சேமிக்கிறதுன்றத பத்தி வீடியோ நெறைய இருக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.